இதுதான் செலாஜினலா ஃபர்ன். இந்த பிளான்ட் வந்து நல்லா பிரைட் க்ரீன் கலரில் இருக்கும். இந்த பிளான்ட்ஸ்க்கு அடியில் வந்து சாஃப்டான ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸ் எல்லாம் மெச்சூர் ஆகி மண்ணுக்கு கீழே போன அப்புறம் நம்ம அந்த பிளான்ட்டை தனியாக எடுத்து நட்டு வைக்கலாம். இந்த பிளான்ட் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டை தான் நல்லா வளரும். தண்ணி வந்து மண் எப்போவும் ஈரமாக இருக்கிற மாதிரி ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த பிளான்ட்டை ஸ்பைக் மாஸ் இல்லைனா ரிசரக்ஷன் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டோட லீவ்ஸ் வந்து கேர்ளாகி இருக்கும். இதை வந்து இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம், ஆனால் இதுக்கு வந்து இன்டைரக்ட் சன்லைட் கண்டிப்பாக வேணும். செலாஜினலா ஃபர்னை ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம இன்டோர்லேயும் வளர்க்கலாம், ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்டைரக்ட் சன்லைட் வேணும். கோகோபீட், கார்டன் சாயில், பெர்லைட் மிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிளான்ட்டை நட்டோன்னா ரொம்ப அழகாக வளரும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஆலமரம் மாதிரி இருக்குல்ல? ஆலமரம் மாதிரியே இதோட ரூட்ஸ் வந்து மேலே இருந்து கீழே வர மண்ணுக்கு அடியில் போய் அழகாக வளரும். இந்த ரூட்ஸை நம்ம பார்த்தோன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம நடுறதுக்கு என்ன பண்ணோன்னா, ஒரு பாட்டில் மண் எடுத்துகிட்டு அங்கேங்கமாக ரேண்டமாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு செடியாக நம்ம பிச்சு இந்த மாதிரி நட்டு வச்சா போதும். இப்படி நம்ம வச்சாலே அந்த பாட்டு ஃபுல்லாகவே அழகாக வளர்ந்துடும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் நர்சரியில் இந்த மாதிரி தான் எங்களோட பிளான்ட்ஸ் எல்லாம் நட்டு வச்சுருக்கோம். ஆல்ஃபா ஹோம் நர்சரியில் இந்த பிளான்ட்டும் ஆர்கானிக் சாயிலும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த பிளான்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. வேறையும் இந்த மாதிரிப்பட்ட ஃபர்ன் வெரைட்டிஸ்லாம் எங்ககிட்ட நிறைய இருக்குது. நாங்கள் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ.